திமுக கூட்டணியில் வெடித்த கலகம். திருமாவளவன் அதிர்ச்சி, வைகோ வேதனை. உதயசூரியன் சின்னம் கட்டாயமா? HKS வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான நிழல் உலக செய்திகள். காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கிட்ட ஒரு வழியா முடிச்ச திமுக நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ள அடுத்தடுத்த இடி விழுந்திருக்குதாம். விசிக, மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் ஆகிய அடுத்தடுத்த கூட்டணி கட்சிகள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு 6 தொகுதிகள் வர கொடுக்க திமுக முன் வந்ததாம். ஆனா அங்குதான் ஒரு ட்விஸ்ட். அனைத்து தொகுதிகள்லயும் உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும்னு திமுக காரரா சொல்ல, வைகோ தரப்போ அதிர்ந்து போயிருக்காங்களாம். சின்னத்தை மாற்ற முடியாது, தனி சின்னத்துல தான் நிற்போம்னு வைகோ பிடிவாதம் பிடிக்க, அப்படின்னா 3 தொகுதிகள் மட்டுமே தர முடியும்னு திமுக பதிலடி கொடுத்திருக்காங்களாம். இதனால் வைகோ மிகுந்த மனவேதனையில இருப்பதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. அடுத்ததா விசிக தலைவர் திருமாவளவன். கடந்த தேர்தல்ல 6 இடங்கள்ல போட்டியிட்ட விசிக இந்த முறை அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற அந்தஸ்துல இருக்கனால 10 முதல் 12 தொகுதிகள் வர கேட்டு இருக்காங்களாம். ஆனா திமுகவோ உங்களுக்கு 5 தொகுதிகள் தான்னு ஒற்றை இலக்கத்துல பேரம் பேசுறது திருமாவளவனுக்கு கடும் விரக்தியை ஏற்படுத்தி இருக்காம். இத்தனை ஆண்டுகளா கூடவே இருந்த தங்களை விட இப்போ புதிதா வந்த தேமுதிகவுக்கு திமுக அதிக முக்கியத்துவம் கொடுப்பது திருமாவளவனை கொந்தளிக்க வச்சிருக்காம். தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா சீட் வர திமுக உறுதி அளித்திருப்பதா வரும் செய்திகள் விசிக தரப்ப எங்களை விட குறைவான வாக்கு சதவீதம் கொண்ட தேமுதிகவுக்கு இவ்வளவு முக்கியத்துவமான கேள்வி கேட்க வச்சிருக்காம். விசிக மதிமுக ஒரு புறம்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கடந்த முறை தலா 6 இடங்கள் வழங்கப்பட்டன. ஆனா இந்த முறை அவங்களுக்கு 4 இடங்கள் மட்டுமே ஒதுக்க திமுக முடிவு செஞ்சிருக்காம். 2 இடங்கள் குறைஞ்சிடுச்சான்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கடும் அதிருப்தியில இருக்காங்களாம். காங்கிரஸ் பிரச்சனைய சுமூகமா முடிச்ச சந்தோஷத்துல இருந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு இப்போ கூட்டணி கட்சிகளின் இந்த டிமாண்ட் பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்காம். 2026 தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்க இந்த நேரத்துல இந்த சீட் பங்கீடு விவகாரத்தை திமுக தலைமை எப்படி சமாளிக்க போகுது? கூட்டணி உடையுமா இல்ல கூட்டணி கட்சிகள் வளைந்து கொடுக்குமான்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தமிழக அரசியலின் ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.